எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசத் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எனது அருமை சகோதர சகோதரர்களுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். சில ஜெப குறிப்புகள் நம்ம வாட்ஸ்அப்பில் வருகிறதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு மதுரையில் யூடியூப் வீடியோவால் பகிரப்பட்ட தவறான மருத்துவ ஆலோசனை பின்பற்றி தவறான மருத்துவம் செய்து இத்தனை பேர் உயிரிழந்தார்கள். அல்லது உண்மைக்கு மாறாக தமிழக அரசுக்கு எதிராக அவதூறு பரப்பும் தமிழக ஆளுநர் மீது உச்ச நீதிமன்றம் நேரடியாக தலையிடும், அதுக்காக ஜெபியுங்க. மேற்கு வங்கத்தில் SIR நடவடிக்கையின் கீழ் முரண்பாடான தகவல்களை சமர்ப்பித்தவர்களிலிருந்து 1.25 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர், அதற்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லது இப்படி இந்தியாவில் இந்தியா ஹேட் லேப் அறிக்கையின்படி மத சிறுபான்மையினர் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ரஷ்யாவில் கம்சட்காவில் கடும் பனி புயல் பாதிக்கப்பட்டு இத்தனை பேர் இறந்து போனாங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாதிகளுக்கு எதிரான பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கைகளில் ஏராளமாக கைது செய்யப்பட்டு, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வட இந்திய மாநிலத்திலிருந்து போதைப் பொருட்கள் வாங்கி விற்பனை செய்து வந்த வேலூர் காட்பாடியில் தனியார் பல்கலைக்கழகம் படிக்கும் 7 மாணவர்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்படி ஏராளமான இந்த உலகத்தில் அன்றாட நிகழ்கிற நிகழ்ச்சிகளை ஒரு தொகுப்பாக ஒரு 10 குறிப்புகளை வைத்து தினந்தோறும் ஜெப குறிப்புகளை அனுப்பி வைக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ ஊழியர்களே, ஆதியாகமம் 1-2 அதிகாரத்தில் தேவன் படைத்த பாவமில்லாத ஒரு உலகத்தை பார்க்கிறோம். கீழ்ப்படியாமையினாலே பாவம் வந்தது. அந்த பாவத்தின் விளைவு எல்லா நிலையிலும், எல்லா துறைகளிலும், எல்லா நிறுவனங்களிலும் ஊழல், லஞ்சம், சுயநலங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடக்கிறது. இவைகள் ஒவ்வொன்றையும் நாம் கருத்தாய் நோக்கி கொண்டிருப்போமானால் இவைகள் நம்மை குழப்பி இதுவே ஒரு பெரிய பாரம் அடையும். ஏன்னா உங்கள் இருதயம் பெருந்தெண்டினாலும் உலக கவலைகளாலும் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவைகள் அரசியல்வாதிகள் செய்ய வேண்டிய பணி. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படி சத்தியத்தை போதித்து சத்தியத்தின்படி வாழ்ந்து காண்பிக்கவும் சத்தியத்தின்படி மக்களை கரை திரைப்பிழையற்ற ஆத்துமாக்களை உருவாக்கவும் அழைக்கப்பட்டுள்ளனர். தேசத்தில் நடக்கிற மூளை முடுக்கில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை ஜெப குறிப்பாக அனுப்பி வைக்கப்படுகிறது. அவைகளுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு பெரிய தேவையில்லாத பாரம், உலக கவலைகளை பற்றிய பாரம். தேவையில்லாத உலகத்தில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளையும் நாம் நம்முடைய மனதில் போட்டுக்கொண்டு சத்தியங்கள் நம்முடைய மனதில் பதியாது, கிறிஸ்துவின் சிந்தை பெருகாது, திகில் உண்டாகும், பயம் உண்டாகும், ஒரு பெரிய தேவையில்லாத பாரம் உண்டாகும். அதாவது சுவிசேஷத்தை பற்றிய பாரம், ஜனங்கள், மீட்கப்பட்ட ஜனங்கள் இயேசுவின் அடிச்சுவடிகளில் நடக்கிறதில்லையே என்ற பாரம் உண்டானால் அது கிறிஸ்துவின் பாரம், ஜீவனுள்ள தேவனின் பாரம். ஆனால் இங்கே இத்தனை பேர் எய்ட்ஸில் செத்துனுக்கிறாங்க, அங்கே கஞ்சா கடத்துகிறாங்க, இங்கே சாராயம் விற்கிறாங்க, அல்லது மிஷின் திருடப்படுகிறது, EVM மிஷின் திருடப்படுகிறது, களவாடப்படுகிறது. இப்படி நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அக்குவேறு ஆணிவேராக எழுதி ஜெப குறிப்புகள் அனுப்புகிறார்கள். இதை நாம் வாசிக்கிற பொழுது இதுவே ஒரு பெரிய பாரமாக விடுகிறது. எனவே விழுந்து போன உலகத்தில் எல்லா இடத்திலும் லஞ்சமும், ஊழலும், வன்மங்களும், சுயநலங்களும், பாவ இச்சைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கும். நாம் செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை ஆண்டவர் இயேசு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். சில தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக நாங்கள் உபவாசிக்கிறோம் என்று சில குழுக்கள், சில இயக்கங்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இப்படித்தான் அக்குவேறு ஆணிவேரா ஸ்ட்ராட்டஜிகளை எடுத்து வச்சுக்கிட்டு அவர்கள் பாரத்தை நம்முடைய தலையில் ஏற்றி இறைவன் நமக்கு கொடுத்த பணியை நாம் செய்யக்கூடாதபடிக்கு நம்மை திசை திருப்பி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன?
உலகமெங்கும் போய் நற்செய்தி சொல்லுங்கள். நற்செய்திக்கு செவி கொடுக்கிற மக்களை சீஷராக்குங்கள். அப்படி நற்செய்திக்கு செவி கொடுத்து மீட்கப்பட்டு வர ஜனங்களுக்கு கண்டதை சொல்லி அவர்கள் மனதை நிரப்பவோ, அவர்கள் மூளையை நிரப்பவோ, அவர்களுடைய இருதயத்தை நிரப்பவோ அல்ல. எதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் ஏறெடுத்த ஜெபங்கள் என்ன? இயேசு கிறிஸ்துவானவர் ஏறெடுத்த ஜெபங்கள் என்ன? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்று வேதம் சொல்கிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடக்கடவோம். அப்போது யோவான் ஸ்நானகனுடைய மரணம் இயேசுவை ரொம்ப பெருசாக பாதிச்சில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் இது விழுந்து போன உலகம். விழுந்து போன உலகத்தில் பரிசுத்தவான்களுக்கு, பரிசுத்த வாட்டிகளுக்கு உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரின் வழியாகத்தான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். எப்பொழுதுமே உபத்திரம் என்பது நிரந்தரம் அல்ல. ஆண்டவர் சில மக்களை சில பாடுகளின் வழியை நடத்துகிறார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதத்தில் நடத்துகிறார். எனவே அதை ஒரு பெரிதாக கருதி கொண்டு, அதுக்காக அழுது கொண்டு, அதுக்காக உபவாசித்து கொண்டு, அதுக்காக ஜெபித்து கொண்டிருக்க சொல்லவில்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை போய் செய். அவர் அந்த யோவான் ஸ்நானகனுடைய மரண நிகழ்ச்சியை கேட்ட பிற்பாடு அது பெரிய விலாவாரியாக ஜெப குறிப்புகளை அனுப்பி கொண்டில்லை, அல்லது அதுக்காக போராட்டம் செய்து கொண்டில்லை, சாபத்தை கொடுத்து கொண்டில்லை. அவருக்கு தெரியும் அநீதி நிறைந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தார்? தேவனுடைய குரலை கேட்டார், தேவனுடைய ஆவியை பெற்றார், தேவ சமூகத்தை நித்தமும் தேடினார். இம்மைக்குரியதில் கவனத்தை அதிகமாக செலுத்தாமல் மறுமைக்குரியதில் கவனத்தை செலுத்தினபடினாலே அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது இந்த உலகத்துக்காக நாம் எவ்வளவுதான் உபவாசித்து ஜெபித்தாலும் இந்த உலகம் நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டு தான் இருக்கும். காரணம், விழுந்து போன உலகம். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேகங்கள் மேல் வரப்போகிறார். அவர் வந்து தம்முடையவர்களை மீட்கப் போகிறார். அவர் 1000 வருடம் அரசாளப் போகிறார். அவர் நித்திய நியாய தீர்ப்பை கொடுக்க போகிறார். இதன் மேல் தான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் என்ன செய்யலாம்? இயேசுவை கவனமாய் பார்க்க வேண்டும். இயேசுவின் வாழ்க்கை முறையை கவனமாய் பார்க்க வேண்டும். யாருடைய ஊழியத்தையோ நம்ம தோல் மேலே வச்சுட்டு நம்மளை ஓடுன்னு விரட்டுவாங்க. இது ஒரு அடிமைத்தன முறைமை. இது ஒரு அடிமைத்தன முறைமை. நீ என்னை பின்பற்றிவா என்றுதான் இயேசு சொன்னாரே தவிர, ஜீசஸ் கால்ஸை பின்பற்றிப்போ, இயேசு விடுவிக்கிறார் பின்பற்றிப்போ, அவர்கள் பாரங்களை உன் தலையில் போட்டுக்கொண்டு அதுக்காக அழுது கொண்டு இருன்னு சொல்லலை. நமக்கு கொடுத்த வேலையை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தேவானுடைய வேலையை ஸ்தேவான் செய்தார். யாக்கோபுடைய வேலையை யாக்கோபு செய்தார். பவுலனுடைய வேலையை பவுல் செய்தார். பேதுருடைய வேலையை பேதுரு செய்தார். ஒருவேளை தேசத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை ஒரு ஜெப குறிப்பாக உருவாக்கி 1000 ஜெப குறிப்புகள், தினமும் 10 ஜெப குறிப்புகள், தினமும் அதற்காக 21 நாள் உபவாச ஜெபங்கள் என்று இயேசு விடுவிக்கிறார், இயேசு அழைக்கிறார். அல்லது இன்னும் பல நிறுவனங்கள் இருக்கின்றன, ஊழிய நிறுவனங்கள். அவர்களுக்கு வேணால் அது தேவன் கொடுத்ததாக அவர்கள் சொல்லிக்கொள்ளலாம். அதை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்டு அநேகருடைய மண்டையில் அதை நிரப்பி அதுக்காக நேரம் எடுத்து உக்காந்துக்கிட்டு தேவன் நமக்கு கொடுத்த மிக முக்கிய பணி, மிக முக்கிய ஜெப குறிப்பு, மிக முக்கிய ஓட்டத்தின் லட்சியம் இவைகளை மறக்கடித்து விட்டு இவ்வளோ பேர் கஞ்சா கத்துறாங்க, இவ்வளோ பேர் ரஷ்யாவில் செத்துட்டு இருக்கிறாங்க, ஈரானில் இவ்வளோ பேர் சாவறாங்க, ஈராக்கில் இவ்வளோ பேர் சாவறாங்க, இஸ்ரேல் இப்படி ஆகுது, இதையே சதா காலமும் ஜெபித்து கொண்டிருந்தால் வேதத்தின் மையப்பொருளான ஜெப வாழ்க்கைக்குள்ளே எப்போ போவது? இயேசு அந்த நாட்களில் ஏகப்பட்ட ஊழல் நடந்தது, ஏகப்பட்ட அக்கிரமங்கள் நடந்தது, ஏகப்பட்ட பேர் கொல்லப்பட்டார்கள், ஏகப்பட்ட தேவாலய முறைகேடுகள் நடந்தன. ஆனால் அப்படி ஜஸ்ட் ஒரு கண்டிப்பு கொடுத்துட்டு அவர் வேலையை பார்த்தார். என்ன வேலையை பார்த்தார்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை போதித்தார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய உபதேசங்களை சொல்லிக் கொடுத்தார். நம்முடைய வேலை அதுதான் பிரதான வேலை. பவுலும் கூட அவர் நாட்களில் ஏகப்பட்ட ஊழல்கள், லஞ்ச லாவண்யங்கள், முறைகேடுகள் நடந்தன.
அவைகளெல்லாம் சொல்லிக்கொண்டு அவர் ஜெபித்து கொண்டு இல்லை. ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலையை பார்த்தார். அறிவிக்கப்படாத மக்கள் கூட்டம், அறிவிக்கப்படாத மக்கள் இனங்கள், அறிவிக்கப்படாத குடும்பங்கள், இயேசுவுக்கு தங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்காத மனிதர்கள், குடும்பங்கள், குழுக்கள், மக்கள் இனங்கள், மாநிலங்கள், தேசங்களை நோக்கி சென்றார்கள் ஆதி அப்போஸ்தலர்கள். இதுதான் நம்மேல் விழுந்த மிகப்பெரிய கடமை. அடுத்தது, சுவிசேஷத்திற்கு செவி கொடுத்த மக்களை எவைகளின்படி வழி நடத்தினார்கள்? யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரன் பிரசங்கத்தை கேட்டு அதன்படி அவர்கள் போதிக்கலை. இயேசு போதித்ததை கண்ணும் கருத்துமாக ஜனங்களுக்கு போதித்தார்கள். இயேசுவானவர் அதை தான் சொல்லிவிட்டு சென்றார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் ஆல் திங்ஸ். அமெரிக்காவினுடைய உபதேசங்களை அல்ல, அல்லது ஆப்பிரிக்காவினுடைய உபதேசங்களை அல்ல, யுனைடெட் கிங்டம் கிரேட் பிரிட்டனுடைய உபதேசங்களை அல்ல, யாரோ வெளிநாட்டு பிரசங்கியார்கள், பிரபலமாய் 1,00,000 ஆத்துமாக்களை வைத்திருக்கிற பிரசங்கியார்கள் அல்லது 10,000 ஆத்துமாக்களை வைத்திருக்கிற பிரசங்கியார்கள் போதித்த பிரசங்கங்களை அவர்கள் போதித்து கொண்டிருக்கவில்லை. இயேசுவானவர் போதித்த ஒவ்வொரு சத்தியங்களையும் ஜனங்களுக்கு போதித்து ஜனங்களை கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்துக்கு பங்காளியாக மாற்றினார்கள். ஜனங்களை கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் மாற்றவும் தாங்களும் அவைகளின்படி மாறவும் பிரயாசப்படுத்தினார்கள். எனவே தேவையில்லாத விஷயங்களை மண்டையில் போட்டு நாமளும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி நம்முடைய நேரத்தையும் நம்முடைய சமயத்தையும் நம்முடைய ஆற்றலையும் யாரோ ஒருத்தருடைய பாரத்தை நம்ம தலைமையில் தூக்கி போட்டு ஓடிக்கொண்டிருக்க நாம் அழைக்கப்படவில்லை. ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் நடக்குது பாருங்கள். அமெரிக்காக்கார கிரேஸ்னா இந்தியாவில் இருக்கிறவங்க கிரேஸ்னுவாங்க, அமெரிக்காக்காரன் ப்ரொஃபஸின்னா இங்கே இருக்கிறவங்க ப்ரொஃபஸின்னுவாங்க, அமெரிக்காக்கார வருகையை பற்றி பேசினா இங்கே இருக்கிறவங்க வருகை பற்றி பேசுவாங்க, அமெரிக்காக்கார 1000 வருட அரசாட்சி பற்றி பேசினா இங்கே இருக்கிறவங்க 1000 வருட அரசாட்சி பற்றி பேசுவாங்க, அமெரிக்காக்கார ஹைப்பர் கிரேஸ் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க ஹைப்பர் கிரேஸ்னுவாங்க, அமெரிக்காக்கார சாகா வாழ்வு உண்டுன்னு சொன்னால் இங்கே இருக்கிறவங்க சாகா வாழ்வு உண்டுன்னு சொல்லுவாங்க, அமெரிக்காக்கார சூப்பர் நேச்சுரல் என்ற போர்வையில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும், தண்ணி ரசமாக மாறும், உங்கள் பாக்கெட்டில் பணம் வரும், உங்கள் பர்ஸில் பணம் வரும், இப்படின்னு ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசினா இங்கே இருக்கவங்களும் அதை பார்த்து அப்படியே பிரசங்கிப்பாங்க. இதெல்லாம் உணர்ச்சி வயப்பட்ட பிரசங்கங்களே தவிர இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசங்கள் அல்ல. எனவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவுள்ளவர்களாக இருப்போம். உலக கவலைகளால் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். உலகத்துக்குள்ளே நம்ம ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு போக போகிறதில்லை. இடைப்பட்ட காலத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த வாழ்க்கை முறையை நிருபங்களிலிருந்து 4 சுவிசேஷ புத்தகங்களிலிருந்து ஆராய்ந்து அதன்படி வாழத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் புதிய உடன்படிக்கை ஊழியம், புதிய ஏற்பாட்டு சபை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. யாரோ ஒரு பாஸ்டரை பார்த்து காப்பீடிச்சு தேவையில்லாத பொருளாசைகளை அல்லது மண்ணுக்குரிய ஆசைகளை வளர்த்து கொண்டு நாம் அவைகளிலே அலைந்து தேடி திரிந்து நம்முடைய நேரங்களை வீணாக்க வேண்டாம். தேவன் நமக்கு என்ன திட்டம் கொடுத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை அறிந்து கொள்வோம். தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கின்றார்? இயேசுவானவர் அற்புதமான 4 சுவிசேஷங்களை, நிருபங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளை வாசித்து அவைகளை நாம் கை கொள்ளுவோம். மக்களுக்கு அவைகளை போதித்து இயேசுவை போல ஜனங்களை மாற்றுவோம். கரைத்திரை பிழையற்ற ஆத்துமாக்களை வருகைக்கு ஆயத்தப்படுத்த, எந்த மனுஷனையும் கிறிஸ்துவை போல தேறினவனாக மாற்ற, இதற்காகத்தான் சபை கொடுக்கப்பட்டுள்ளது, பைபிள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை விடுத்து ஊரில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்முடைய தலையில் போட்டுக்கொண்டு ஊரில் இருக்கிற தேவையில்லாத உபதேசங்களை நம்முடைய தலையில் போட்டு கொண்டிருப்போமானால் நாம் தோற்கடிக்கப்பட்டு விடுவோம். நாம் நம்முடைய நேரங்களை இழந்து விடுவோம், நம்முடைய காலங்களை இழந்து விடுவோம். எல்லாரும் பாலியங்கிச்சு ஆக முடியாது. எல்லாரும் சுரேஷ்குமார் நம்முடைய மிகப்பெரிய சபையின் போதகர் பாஸ்டர் சுரேஷ் அவர்களாக முடியாது. எல்லாரும் மோகன் பாஸ்டர் ஆக முடியாது. மோகன் பாஸ்டர் ஒரு மோகன் பாஸ்டர் தான். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பாஸ்டர் சதீஷ்குமாராக மாற முடியாது. எல்லாராலும் ஜோசப் பிரின்ஸாக மாற முடியாது.
எல்லாராலும் பில்லி கிரகமாக மாற முடியாது. ஆனால் எல்லாராலும் இயேசுவை போல மாற முடியும். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஊழியத்தில் நமக்கு கொடுத்த வேலையை நாம் தெரிந்து கொண்டு கருத்தாய் அந்த வேலையை மட்டும் செய்து முடிப்போம். யாரையும் பார்த்து காப்படித்து நம்முடைய பிரசங்கத்தை மாற்ற வேண்டாம், நம்முடைய ஆராதனையை மாற்ற வேண்டாம், நம்முடைய நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொள்ள வேண்டாம். கிறிஸ்துவை பார்த்து, ஆதி அப்போஸ்தலர்களை பார்த்து, அதன்படி நம்முடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி அவைகளையே நாம் எப்பொழுதும் நம் கண்முன் வைப்போம். ஏன்னா இயேசுவை நோக்கி பாருங்கள், திரளான சாட்சிகள் உங்களுக்கு முன்பாக இருக்குது. அதனால் அந்த சாட்சிகளின் வாழ்க்கை முறைகளை பாருங்கள். பவுலை, பேதுருவை, ஸ்தேவானை, பிலிப்பை, யாக்கோபு நிருபத்தை, கொலோசையர் புஸ்தகத்தை, எபேசியன்ஸ், இப்படி ஏகப்பட்ட நிருபங்கள் இயேசுவின் வாய்மொழியிலிருந்து வந்த சத்தியங்களை நிருபங்களாக நமக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை கண்ணோக்குவோம், அவைகளை தியானிப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம், நமக்கு கொடுக்கப்பட்ட தொழில், இவைகளை தேவ சித்தத்தின்படி செயலாற்றுவோம். ஏனென்றால் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து மடிந்து விட்டார்கள். அவைகளை பற்றிய வரலாறுகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இம்மைக்குரியவைகளே மூழ்கியிருக்கிற அநேக தலைவர்களை பார்த்து ஏகப்பட்ட இளம் தலைவர்கள் கெட்டுப்போகிறார்கள். இதனுடைய விளைவு மிகப்பெரிய பின்மாற்றத்துக்குள்ள திருச்சபையை அழைத்து செல்லும். எனவே ஆவியிலே அனலாருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை, எந்த குறிப்புகளுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை இயேசுவானவரை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், பேதுரு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த ஜெப குறிப்புகளை புதிய உடன்படிக்கையில், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஜெப குறிப்புகளை நாம் ஜெபமாக நமக்காக, நம்முடைய சபையாருக்காக, உலகளாவிய திருச்சபைக்காக ஏறெடுப்போம். தேவையில்லாத ஸ்ட்ராட்டஜி, இந்தியாவில் இருக்கிற உலகளவில் நாடுகள் இருக்கிற அக்கிரம அநியாயங்களை ஜெப குறிப்புகளாக அதை எடுத்து நாம் வாசித்து கொண்டு அவைகளுக்காக புலம்பிக் கொண்டிருப்போம் என்றால் அது பயனற்றதாக மாறிவிடும். என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இங்கே இருக்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை தடுக்க முடியாது. இந்த அநியாயம், அக்கிரமம் நிறைந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் முன்குறித்த மக்களை சுவிசேஷ ஒளி கொண்டு இழுத்து கொள்வோம். அவர்களை இயேசுவின் சீஷனாக மாற்றுவோம். அவர்களை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவோம். அவர்களுக்கு முன்பாக ஒரு உண்மை கிறிஸ்தவத்தை நாம் வாழ்ந்து காண்பிப்போம். இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி.